ஒரு நாள் பரம்பொருளான சிவபெருமான் உலகத்தை பாதுகாக்க ஒரு ஜோதி வடிவ சக்தியை வெளிப்படுத்தினார். அந்த ஜோதியில் இருந்து 6 முகங்களுடன் பிறந்தவர் முருகன். அந்த ஜோதியின் ஆற்றல் மிக அதிகம். அதனால்தான் கார்த்திகை மாதம் முழுக்க தீபம் ஏற்றுறது முருகரின் சக்தியோட தொடர்பு கொண்டதாகும். முருகன் பிறந்தபோது 6 கார்த்திகை பெண்கள் தாயாக அவரை வளர்த்தனர். அம்பா, துளசி, நாகமதி, வருமதி, நளினி, நயனதி. இந்த 6 தேவியர் ஒவ்வொருவரும் ஒரு குழந்தைக்கு தாய். அன்பு, பாசம், பாலூட்டி வளர்த்து குழந்தைகளின் அழுகை, சிரிப்பு, நாக்கு கிள்ளல் அவற்றை எல்லாம் தாயாக பார்த்த பெண்கள் இந்த கார்த்திகை தேவியர். இந்த மாதம் கார்த்திகை என்று பெயர் வந்ததே இந்த 6 தாய்மார்களால்தான். அதனால்தான் இன்றும் கூட முருகன் 6 முகம். ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு தேவியின் அன்பின் வடிவம். இந்த மாதத்தில்தான் அவருக்கு தெய்வீக ஞானமும் கிடைத்தது. இந்த மாதத்தில்தான் சிவபெருமான் பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் அதன் பொருளை சிவபெருமானுக்கே மீண்டும் முருகனே சொன்னார். அதனால்தான் அவர் ஓம்கார தத்துவம் அறிந்தவர், அறிவின் தந்தை, ஒளியின் தெய்வம். இந்த மாதம் முழுக்க ஒளி அதிகம், சக்தி அதிகம், மனம் சுத்தப்பட தக்க காலம். ஏனெனில் இந்த மாதம் முருகனின் ஒளி பூமிக்கு அதிகமா வரும் காலம். இந்த மாதத்தில் விரதம் எடுத்தா அந்த ஒளி நம் உள்ளே புகும், வாழ்க்கை நல்லபடியாக மாறும். அதனால்தான் இந்த மாதத்தில் நாம் விரதம் எடுக்கிறோம். சைவம், தீபம், சுத்தமான வாழ்க்கை, ஜபம், கோவில், மறதி, துயரம், கோபம் எல்லாம் கட்டுப்பாடுடன் இருக்கும். முருகன் உருவானது ஒளிக்காக மட்டுமல்ல, அசுர சக்திகளை அழித்து தர்மத்தை காக்கதான். அந்த அசுரர்களின் ஆட்சியை முடித்து புறம், பொருள், உள்ளம் 3ஐயும் காக்கும் சக்தி முருகனில் வெளிப்பட்ட அற்புத காலமே கார்த்திகை காலம். ஆகம மரபில் சொல்வது தீயை ஒடுக்கும் ஒளி, வீரத்தை உண்டாக்கும் சக்தி கார்த்திகை. சிவன் கொடுத்த ஜோதியில் இருந்து பிறந்தவன் முருகன். அந்த ஜோதியை மகனாக வளர்த்த 6 கார்த்திகை பெண்களின் அன்பு நிறைந்த மாதம் கார்த்திகை. அதனால்தான் இந்த மாதத்தில் ஒரு தீபம் ஏற்றுற தருணம் கூட வீட்டில் ஒளி மட்டும் இல்ல, முருகனின் அருளும் கிடைக்கும். வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.